ஸோ ஒன்று வந்து is a helpline. இந்த helpline வந்து இப்போ 24/7 any mother who has new mother can contact this helpline, and the helpline மூலியமா they will be put into contact with a lactation consultant or a pediatrician as necessary. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த 2 days 3 days after delivery we give them advice, nurses are there to support, the lactation consultant is there, the pediatrician is there to give advice. அப்படி இருந்தும் வீட்டுக்கு போன அப்புறம் திடீர்னு ஏதாவது சந்தேகங்கள் வரலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போன அப்புறம் குழந்தை லாச் பண்ணலை அப்படிங்கிறத வந்து 2 weeks கழிச்சு தான் அவங்க திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த 2 weeksக்குள்ள சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா எல்லாரும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுங்கிற தேவையில்லை, they can call. So in our hospital we also call them 48 hours later, and from our side we check உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபோன் பண்ணுறோம். பட் இது வந்து is a helpline that they can access for any problem that they have. We give the support, அட்வைஸ் கொடுக்க முடியும், மதருக்கு நியூ மதருக்கு டெக்னிக் சொல்லி கொடுக்க முடியும், சப்போர்ட் கொடுக்க முடியும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு மதர் அவங்களோட நோக்கத்துலேருந்து சப்போர்ட் கொடுக்கும்போது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் வருதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு தோணும். இப்போ வந்து சில பேருக்கு பிரெஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் வரலாம், பிரெஸ்ட் ஆக்சிஸ் வரலாம், சில குழந்தைகள் லேட்ச் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஸோ என் குழந்தைக்கு மட்டும்தான் லேட்சிங் டிஃபிகல்ட்டி இருக்கா, எனக்கு மட்டும்தான் இன்வெர்டட் நிப்பிள்ஸ் இருக்கா, பிரெஸ்ட் ஆக்சிஸ் எனக்கு மட்டும்தான் வந்ததா அப்படிங்கிற கேள்வி ஒரு தாய்க்கு வரது ரொம்ப சகஜம். அப்போ ஆஸ் அ டாக்டர் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கறதோட கூட இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற somebody who has handled it, அது lived experience சொல்லுவோம், another mother, another woman who has handled this, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து is a different level of support. So அதை enable பண்றதுக்காக we have created this support group. So these are the two, ஏன்னா இது வந்து keeping in mind that the team is closing the gap. இது ரெண்டுமே இந்த breast feeding ஜேர்னியில் ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா அந்த கேப்பை கவர் பண்ணி இது பண்ணுறதுக்கு to close the gap. These are two initiatives that we are formalizing this week. So WHO UNICEF வந்து ஒரு 10 steps கொடுத்துருக்கு சக்ஸஸ்ஃபுல் breast feeding. So over a period of time நாங்கள் வந்து as a team, so obstetricians, pediatricians, neonatologists, அதாவது மகப்பேறு டாக்டர்ஸ், குழந்தைங்களை பார்த்துக்கிற டாக்டர், குழந்தை பிறந்த உடனே பார்த்துக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது ஃபேமிலி ஃபிசிஷியன், லாக்டேஷன், ஈவன் அனஸ்தட்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக பண்ண வேலை தான் இது. இந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த கூகுள் ஆன் இட். ஸோ 10 ஸ்டெப்ஸில் we are very happy to say every single step we follow. Every single step நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ we speak the same language. ஸோ as a team நான் ஒருத்தர் பண்ணால் போகாது, இல்லை 4 பேர் பண்ணால் போகாது. ஸோ எங்கே ஒரு நியூ மதர் திரும்பினாலும் இதே லாங்குவேஜ் தான் நாங்கள் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சாரதா ஸ்ரீனிவாசன் என்ன ஆனாலும் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே திரும்பினாலும் ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஒன்லி திங் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அந்த விதத்தில் as a team நாங்கள் ட்ரை பண்ணதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின், அதாவது ஒரு பேபி பிறந்த உடனே இந்த அம்மாவோட உடம்புல உடனே பேபியை போடுவாங்க. ஏன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் டிரான்சிஷன், அதாவது ஒரு ஊமுக்குள்ள கருப்பை இதுல இருந்துட்டு வெளியில வரும்போது, கர்ப்பப்பையிலேருந்து வெளியில வரும்போது இந்த நியூ என்வாயன்மெண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த மதரோட டெம்பரேச்சர் வில் ஹெல்ப் தான். ஸோ இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா குளோபலி வேர்ல்டு வைடே வந்து 5 பேபியில் 3 பேபி கூட போடுறது கிடையாது. பட் நாங்கள் வந்து as a team, because inside the labor room, inside the theater we make it very clear. ஸோ பார்த்தீங்கன்னா 85% of babies வந்து நாங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் உடனே பண்ணுறோம். ஸோ எதுக்கு நாங்கள் சொல்ல வரோம்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1%, ஹோல் டீம் அந்த மாதிரி பண்ணுறதுனால we are able to achieve this. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 hour கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த ஒரு சிசேரியனாக இருக்கட்டும், நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், பேபியோட இந்த கோல்டன் ஹவர், அந்த ஃபர்ஸ்ட் 1 hourல பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் ஆர் அட் ஒன்லி மச் லெஸ்ஸர் தென் வாட் வி ஆர் டூயிங். ஓகே, ஸோ 60.4% பேபிஸ் நாங்கள் இது பண்ணுறோம். மீதி பேபிஸை ஏன் போடுறதுல மெடிக்கலி இண்டிகேட்டட், ஏதாவது ஒரு இது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னா என்ஐசி ஷிஃப்ட் பண்ணுறது. பட் அங்கேயுமே அந்த எவ்வளோ முடியுமோ
ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த பிரெஸ்ட் மில்க் எடுத்துன்னு போய் பேபிஸ் கொடுத்து எவ்வளோ வேணுமோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை பண்ணணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, the last thing that நிறைய இருக்கு, பட் the other information that I want to give is exclusive breastfeeding. அதாவது WHO வந்து 2 வருஷம் breast feed பண்ணுங்க, அதுல 6 மாசம் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்கணுன்றாங்க. ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட ரேட்ஸ் ஓகே நாங்கள் வந்து 68.5% இருக்கோம் நாங்கள். ஓகே, whereas globally they're still trying to come there. And the last one is discharge அப்போ ஒரு பேபி, ஒரு மதர், அப்புறம் அந்த ஃபாதர், ஃபேமிலி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும்போது இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வெறும் பிரெஸ்ட் மில்க் வந்து 87.6% ஆஃப் பேபிஸ் வெறும் பிரெஸ்ட் மில்க்ல போகிறாங்க. மீதி பேபிஸ் ப்ளஸ் டாப் ஃபீட். அதை நாங்கள் ஏன் ஃபார்முலான்னு சொல்கிறது இல்லைன்னா, பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பாலும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபார்முலா கொடுப்போம். தாய்ப்பால் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதும் அந்த ஃபார்முலாவில் எடுத்துரும். அது வெறும் 12.4% தான். ஓகே, ஸோ த ஹோல் ஐடியா இஸ் டு என்ஷோர் தட் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ணும், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணுன்றது எங்களோட ப்ரைமரி. நீங்கள்லாம் யோசிக்கலாம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேஷன். நீங்கள் இதெல்லாம் இயற்கை தானே, என்ன இவ்வளோ பெரிய விஷயம், தாய்ப்பால் கொடுக்கறது இயற்கை, எதுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் இந்த வீக் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் மதர்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க 6 மாதம் வரைக்கும். வேர்ல்டு ஓவர் பார்த்தோம்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் 100 குழந்தைங்கள் தாய்மார்களில் 20% தான் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ WHO கோல் வந்து 2025 வந்து அட்லீஸ்ட் 50% ஆக்கணும் இல்லை அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் I'm not saying I'm working here, but we are proud to say நாங்கள் அந்த மார்க்கை இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கோம். 65% எங்களோட மதர்ஸ் டிஸ்சார்ஜில் எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க 6 monthsல. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த க்ளோசிங் த கேப் அதுதான் மோட்டோ இந்த வருஷத்துக்கு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஏன் எல்லாரும் ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த கேப் எல்லாம் ஃபீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புவர் பீப்புளுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ வயநாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளட்ஸ் வரும்போது நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம். அந்த சுச்சுவேஷன் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் இல்லை. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பாலிசி பண்ணணும், கவர்மெண்ட் பாலிசி, கம்யூனிட்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஒர்க் பிளேஸில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஃபேமிலி அவேராக இருக்கணும். இதெல்லாம் பண்ணினா தான் இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மோட்டோ வச்சுருக்காங்க. அதுதான் இந்த வீக்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். So in the Varshata breastfeeding week celebration code at Sitapati Clinic and Hospital, we are continuing this support for women by 2 launches. One is a toll-free number. In the toll-free number வந்து புது தாய் யார் வேணா காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு breastfeeding related if they have any issues we can talk to them and they will put them on to a lactation consultant who can support them. The second launch is for a breastfeeding support group where mothers who have themselves been through breastfeeding and some who have had challenges and difficulties can support other mothers who are having similar problems. Besides pediatricians, neonatologists, and lactation consultants who will support them. So these are 2 activities that we are initiating this breastfeeding week. Audit on behalf of this audit, we talk about audit. So in the breastfeeding week, when the closing the gap is this year's theme. So on the intention order, we did an audit of our own how well we are doing, and we found that skin to skin at birth, whether it is a normal delivery or a cesarean section birth, we have achieved skin to skin in about 85 to 86% of our births. And in the golden hour, about 62% of babies are put to the breast immediately. And in terms of exclusive breastfeeding, when at discharged, about 87% of our babies are exclusively breastfed. And then we also extended this audit for 6 months. 6 மாசத்துல எவ்வளோ பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவா breastfeed பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we are reaching 60% in the mothers who have delivered with us. This is higher than what is generally quoted in most places. And idoda karanam enna appdin kettingna, it's a concentrated effort by a team, a very good group of nurses
and lactation consultant, pediatrician, neonatal team, all of whom support us in achieving this. And of course, the mothers who are themselves most committed and are able to sustain the breastfeeding. They have a mobile team to help others who are close to us. We don't have a mobile team, but we contact them on soon after discharge if they have problems. We have a mobile messaging service where if they opt for 100 days they get messages, and in that they get messages about nutrition, about breastfeeding, about what is good for the baby, their mood, and when they have to come as a reminder for review. இதையும் audit பண்ணி we have made a publication in a journal on how women perceive this service and how they think they have benefited from it and where we can improve. Both aspects we have looked at. Thank you.